அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். மனோகர் டிராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு. வணக்கம் நேயர்களே, நம்ம விநாயகா கைவினை தொழிலகத்தின் அடுத்த கட்ட வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கு ஆடி 18 வரை சிலை புக்கிங் செய்யும் நபர்களுக்கு 10% தள்ளுபடி விலையில் கொடுக்குறாங்க. அது மட்டுமின்றி ஆடி 18க்குள் சிலை உடனடி டெலிவரி எடுக்கும் நபர்களுக்கு 30% தள்ளுபடி தரப்படும். மற்றும் சில சிறப்பு பரிசுகளுடனும் நீங்கள் வாங்கும் சிலைக்கு ஏற்றாறு போல் ஒரு துணை விநாயகரும் கொடுக்குறாங்க. நீங்கள் சிலை வாங்கிட்டு போகும்போது இடையில் மழை வந்தாலும் கூட நிலையாமல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சிலைக்கு தகுந்தால் போல் பெரிய கவர்களை போட்டு பாதுகாப்பான முறையில் கொடுக்குறாங்க. மேலும் இதர விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மயிலின் மீது அமர்ந்த கோலத்தில் உள்ள விநாயகர் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து நம்மள பிரம்மாண்டமான விநாயகர். இப்போ பாருங்கள், இந்த சிலையில் தெரியும் மயில் வாகனத்தின் மீது வந்து விநாயகர் அமர்ந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு வியூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக அதோட இறகை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஒவ்வொன்றுக்கும் வர்ணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகா கைவினை தொழிலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வந்து நல்லா அனுபவம் வாய்ந்த பெயிண்டால் வச்சு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி வாட்டர் பெயிண்ட், உயர் ரக வாட்டர் பெயிண்டில் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நல்லா வர்ணத்தில் இருக்கிற பெயிண்டிங் அப்படிங்கும்போது. நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த சிலை புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும். கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா யாழி மற்றும் டிராகன் அமைப்புடன் கூடிய விநாயகரை பார்த்துட்ருக்கோம். இதோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா யாழி வந்து இருக்கிற மாதிரி அமைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா டிராகன் மீது அமர்ந்த விநாயகர் அந்த தோட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த சிலையோட பெயிண்டிங் வந்து முழுமையாக முடிக்கப்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சிலை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்ட்டு. ஒவ்வொரு பெயிண்டிங்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் வந்து நேரடியாக அமர்ந்து இந்த தோட்டத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட கண் விழிகள் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க விநாயகரோடது. ஸோ ஒவ்வொரு சிலையும் நல்லா உயிரோட்டமாக இருக்கிற மாதிரி நல்லா உயர் ரக வாட்டர் பெயிண்ட் வந்து வச்சு பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா அனுபவம் வாய்ந்த பெயிண்டரால். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிலை வேணும்னா கீழே வந்து ஸ்க்ரீனில் ஒரு நம்பரை தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சிலை விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா இரட்டை குதிரையுடன் கூடிய ரதத்தின் மீது அமர்ந்த விநாயகர் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து சிலை எவ்வளோ பிரம்மாண்டமான சிலை அப்படின்ட்டு. இதுதான் நம்ம பார்த்துருக்கிற பீடம். இந்த பீடத்துக்கு வெளியே இந்த சிலை பாருங்கள் குதிரை எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் பாருங்கள் கீழே அந்த ரதத்துக்கு பெயிண்டிங் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரட்டை குதிரையுடன் கூடிய ரதத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாரு. ஸோ இது வந்து நல்ல பிரம்மாண்டமான சிலை. மெயின் வந்து பெயிண்டிங் தான் இந்த சிலையோட இது. ஒரு சிலை அப்படின்னா அதுக்கு உயிரோட்டம் கொடுக்குது அப்படின்னாவே அது பெயிண்டிங் தான். நல்லா சிறந்த முறையில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிலை வேணும் அப்படின்னு நினைக்கும்போது இதில் வந்து நிறையா வர்ணத்தில் பண்ணியிருக்காங்க. இதே விநாயகர் சிலையில் இரட்டை குதிரையுடன் கூடிய சிலையில் வந்து நிறையா இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் கலர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த வீடியோவிலும் பார்ப்போம். நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போதும் தெரியும் நிறையா அது மாதிரி வண்ணத்திலான சிலையை டிஃப்ரெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் டீட்டெயிலுக்கு கீழே ஸ்க்ரீனில் வர நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற விநாயகரை பார்த்திங்கன்னா இரட்டை குதிரை ரதத்தின் மீது அமர்ந்த மிளிர்கின்ற வண்ணத்தில் அமர்ந்த வெள்ளை விநாயகர் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோட ஸ்பெஷலே என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் வந்து ஃபுல்லாகவே மின்னக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து பெயிண்டிங்கில் வந்து நீங்கள் நேரில் பார்க்கும்போது தெரியும் இதில் எந்தவித ஜிகினா அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. ஒன்லி உயர் ரக வாட்டர் பெயிண்ட் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிலையோட இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த க்ளோஸ்அப்பில் பாருங்கள் காட்டுறேன், அது எப்படி மின்ற மாதிரி தெரியுது, லைட்டுக்கே தெரியுது. அப்படிங்கும்போது நீங்கள் இன்னும் ஒரு ஃபோக்கஸ் போட்டு பார்க்கும்போது இன்னமும் பிரம்மாண்டமாக தெரியும். அதில் பாருங்கள் மேலே பார்க்க போக இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்மளோட பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகரோட பெயிண்ட் வந்து முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த விநாயகர் உங்களுக்கு சிலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் ஒரு நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கீழே பீடம் பாருங்கள், கிட்டத்தட்ட 8 அடி மேலே இருக்கும் பீடம். அது மட்டும் இல்லாமல் அந்த குதிரையே வந்து பார்த்திங்கன்னா வெளியே 2 அடிக்கு மேலே இருக்கும் சைடில். ஸோ இந்த மாதிரி நல்ல மிக பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் சிலை, மிளிரக்கூடிய விநாயகர் சிலை, வெள்ளை வண்ணத்திலோடைய மிளிரக்கூடிய விநாயகர் சிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறத பார்த்திங்கன்னா அயோத்தியா ராமர் விநாயகர் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடன் கூடிய ராமர் இந்த பக்கம் இருக்கார். அதேமாதிரி அந்த அயோத்தியாவோட டிசைன் மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க விநாயகரில். ஸோ இது வந்து மிக பிரம்மாண்டமான இது ஒரு விநாயகர். கிட்டத்தட்ட 7 அடி நீளத்துக்கு மேலே இருக்கிற பீடமுள்ள விநாயகர் பார்த்துக்கிறோம். ஆஞ்சநேயர் வச்சுருக்க மாதிரி கதை கையில் வச்சுருக்கிற விநாயகர் இவர். இதில் வந்து பார்த்திங்கன்னா
விநாயகரோட தோற்றம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு பெயிண்டிங்கும் அதோட டிஃப்ரென்ஷியேட் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மிளிரும் வர்ணத்திலான கண்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இதை பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே ஒரு ஃபோக்கஸ் லைட் போட்டு வச்சிங்க அப்படிங்கும்போது நல்ல ஒரு மிளிரும் வண்ணத்தில் வந்து இருக்கக்கூடிய விநாயகர் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ராமர் கொடுத்துருக்காரு பாருங்கள். ஒரு விநாயகர் சிலையே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். ராமர் இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு சிலை. இந்த மாதிரி சிலை வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொள்ளலாம். இப்போ இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு காளை, அதாவது காங்கயம் ஜல்லிக்கட்டு காளை மீது அமர்ந்த கோலத்தில் உள்ள விநாயகரை பார்த்துட்ருக்கோம். இது பாருங்கள் தெரியும் அந்த காளை எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். பாருங்கள் அந்த காளை மீது நல்லா கம்பீரமான தோற்றத்தில் அமர்ந்த உள்ள விநாயகர் சிலையை பார்த்துட்ருக்கோம். இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில அந்த ஆபரணங்களுக்கு கொடுக்க வேண்டிய வர்ணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட வேணும். அதை கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் அந்த விநாயகர் சிலை மிக பிரம்மாண்டமாக தெரியும். இப்போது இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் காளை மீது அமர்ந்த கோலத்தில் உள்ள விநாயகர் தான். இது பாருங்கள் அதோட கொம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இந்த காளையின் மீது அமர்ந்த தோற்றத்தில் உள்ள விநாயகர் பார்த்துட்ருக்கோம். இதோட சிலையோட பிரம்மாண்டத்தை பாருங்கள். இந்த வால் பாருங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு மேலே போகிற மாதிரி ஜல்லிக்கட்டு காளையோடது. அதே மாதிரி இந்த சிலையோட அமைப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 80% வர்ணம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மீதி வர்ணத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது இன்னும் அந்த சிலை பார்க்குறதுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக தெரியும். இந்த மாதிரி சிலை நீங்கள் வேணும்னு நினைத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கீழே வர நம்பரை தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ இந்த விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே நல்ல ஒரு பிரம்மாண்டமான விநாயகர் சிலையில் இதுவும் ஒன்று. இந்த விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா 3 காளையின் மீது கணபதி வந்து அமர்ந்துள்ள கோலத்தில் உள்ள விநாயகர் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்க சிலையோட பிரம்மாண்டம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து வர்ணம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, பூசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த வர்ணம் வந்து முடிச்சதுக்கப்புறம் இன்னும் இந்த விநாயகர் பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு தெரியும். இது மாதிரி இங்கே நிறைய விநாயகர் சிலைகள் வந்து வர்ணம் பூசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய விநாயகர் சிலைகள் தரமான பெயிண்டிங் செய்யப்பட்டுள்ள ஒரு விநாயகரை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பவானி ஸ்ரீ விநாயகா கைவினை தொழிலாக வாங்க. ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் அதோட பிரம்மாண்டம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். விவர்ஸ் இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கிற சிலை வந்து பார்த்திங்கன்னா மாட்டு ரதத்தின் மீது அமர்ந்து யானை வர்ணத்திலான கௌரி விநாயகர் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சிலையோட பிரம்மாண்டம் பாருங்கள். விநாயகர் சிலை அந்த சிலைக்கு இந்த பெயிண்டிங் வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதோட இது பாருங்கள் நம்ம எவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்துட்ருக்கோம். இது நல்லா உயரமான சிலை. இதோட பீடமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 அடிக்கு மேலே இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது பார்க்கும்போது அதோட அகலம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சிலையோட உயரமும் பிரம்மாண்டமாக கொடுத்துருக்குறாங்க. இதோட பெயிண்டிங் வர்ணம் பாருங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரதத்துக்கும் அந்த பசுமாடு போகிற மாதிரி இருக்குது, அந்த காளையின் மீது அமர்ந்திருக்கிற மாதிரியும் கௌரியுடன் கூடிய யானை வர்ணத்திலான விநாயகர் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது இருக்கிறதுலே மிக பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் சிலை. இந்த மாதிரி விநாயகர் சிலை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை கேட்டுக்கொள்ளலாம். அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். மனோகர் டிராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு.